ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? பாவாடை தான். வயசான ஆயா இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நான் சாதா பாவாடை இது ஃப்ளீட்ஸ் எடுத்து தைக்கிற முறை பாருங்கள். 2 மீட்ரு எடுத்துக்கோங்க. நார்மல் உடம்புக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் லீனாக இல்லாமல் ரொம்ப பாடியாகவும் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். 2 மீட்ரு எடுத்து இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளீட்ஸ் எடுங்க. இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது 1/2 இன்ச்சு உள்ள தள்ளுற மாதிரி எடுங்க. நார்மல் உடம்புக்கு ரொம்ப லீனாக இருந்தாங்கன்னா 1 இன்ச்சு உள்ள தள்ளுற மாதிரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்படி எடுத்து கரெக்டாக 1/4 இன்ச்சு கேஃபில் தையல் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ அவங்களோட இடுப்பு சைஸ் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டின்னா சும்மா நாடா மாதிரி தான் வரும் இதில். அதே 2 மீட்ரு சைஸ்க்கு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு பாருங்கள். 2 மீட்ரு 3 இன்ச்சு சைஸில் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சைஸு ஃப்ளீட்ஸு உள்ளே வச்சு நம்ம தைக்கும்போது புதுசாக தைக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1/2 இன்ச்சு ஓகே தான். இப்போ அந்த 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பாவாடை ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இப்போ நீங்கள் இந்த சைடு அடிக்கணும். ஃப்ளீட்ஸ் எடுத்ததில் சைடு அடிச்சுட்டு தான் நீங்கள் பட்டி வைக்கணும். இந்த மாதிரி சைடு ஓரமாக ஃபுல்லாகவே நீங்கள் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 2 சைடுமே ஓரம் அடித்து வச்சுருங்க. சிங்கிள் மடி மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிங்க, டபுள் மடியாக. ஏன்னா சிங்கிளாக உங்களுக்கு வரல டபுள் மடி அப்படின்னா சிங்கிள் மடி மடித்து ஸ்ட்ரெயிட்டில் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிச்சுக்கலாம். இது பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு வரவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சு விட்ருங்க. சைடு மடிச்சாச்சு. இப்போ நம்ம நாடா வச்சுக்கலாம். அவங்களோட இடுப்பு சைஸ் பார்த்துட்டு பாருங்கள். இப்போ இந்த இடுப்பு சைஸ் அளவுக்கு நம்ம அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லென்த் அவங்க இடுப்பு சுற்றளவில் ஒரு சுற்று வர மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இப்போ அந்த நேருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண சைஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவாடையை வச்சுருங்க. அந்த மார்க்லேருந்து பாவாடையை வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தையல் போடுறதுக்கு. நல்லா அடியில் ஒரு மடிப்பு மடித்து சென்டரில் இதை வச்சு மேலே ஒரு மடி மடிச்சுக்கோங்க. சைஸ் வந்து இது கரெக்டாக இருக்கும். இதை விட சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அகலம் 3 இன்ச்சில் வச்சிங்கன்னா பாருங்கள். இந்த இடம் கூட நீங்கள் சன்னமாக வச்சு அடிச்சுக்கலாம். மொத்தமாக வேண்டாட்டி இன்னொரு மடி மடித்து அடிச்சிங்கன்னா சன்னமாக வந்துடும். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு உள் பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 இன்ச் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரஃப் அடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. போட்டாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.